நான் உமது மகன் என்று அழைக்கப்பட தகுதியற்றவன், என்னை உமது பணியாட்கள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளும் என்று கெஞ்சி தகப்பனிடம் சரணடைந்த அவனை ஏற்றுக்கொண்டு அவர் அன்போடு உபசரித்து அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்து பெரிய விருந்தையும் நடத்தினார் அந்த தகப்பன் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். அப்படியே நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார். உங்கள் பாவங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் இருக்கின்ற பண்டிக்கூட்டை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் கொடுக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, விரைவாத்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலே எத்தனையோ பேர் கடவுளையும் கட்டளைகளையும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் உதாசீனப்படுத்திவிட்டு குடிக்கும், விபச்சார வேசித்தனங்களுக்கும், ஓரினச் சேர்க்கைக்கும், புகைப்பிடிப்பதற்கும், போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும், ப்ளூ மூவி போன்ற அசுத்த படங்களை பார்ப்பதற்கும், தீவிரவாத வெறிச்செயல்களுக்கும், இந்த பாவங்களுக்கு அடிமைப்பட்டு உங்களிடம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து செய்த வேலையும் விட்டுவிட்டு என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வெறும் கையோடு நின்று என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, உங்களை